எனக்கு தம்பி ஸ்ரீகாந்த் தெரியும். என்னோட கருத்து அவர் பாவம். அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்ச வரை நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்கங்கிறத நிறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துகிறாங்கன்னு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. அவர் சிக்கிக்கிட்டார், பாவம் தெரியாமல் அவர் மாட்டிக்கிட்டார். நான் அவருக்காக வருத்தப்படுறேன். அவர் பாவம், அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னால் அவருக்கு சப்ளை பண்ணது இந்த அதிமுக ஐடின்னு இருக்கலாம். அதிகாரங்களுக்கு தெரியாமல் இந்த போதைப்பொருள் வராது. இது இங்கே நீண்ட நாளாக இது இருக்குது, நாடங்களும் இருக்குது. திரையுலகில் மட்டும் இல்லை, கல்லூரி பள்ளிகள் கல்லூரிகளுக்கே போயிடுச்சு. குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் எல்லாமே கொக்கைன், அந்த கஞ்சா அப்படின்னு எல்லாமே விற்கப்படுது. நான் நினைக்கணும் ஒழிக்கணும்ன்ட்டு, அரசு நினச்சா ஒழிஞ்சிரும். அது தம்பி ஒரு புகழ்பெற்ற நடிகருங்கிறனால அவர் அதில் கைதாகிறதுனால அது வெளிச்சத்துக்கு வருது. இல்லைன்னா வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க. அவர் கைதாகலை அப்படின்னா இது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இப்போ அவர் கைதானதுனால ஒழிஞ்சிட போகுதா? இல்லை, ஒழிக்கணும்னு அதிகாரம் நினைக்கணும், ஆட்சியாளர்கள் நினைக்கணும். நினச்சா ஒழிக்கலாம். அது அவங்க செய்ய மாட்டாங்க. 2026 சீமான் இந்த தொகுதியில் போட்டு பல பேர் இன்னும் கூட்டணியை முடிவு செய்யாத போது என்னையை மட்டும் எந்த தொகுதி? எல்லா வேட்பாளர் அறிவிச்சவரும் ஒரு தொகுதி காலியாக இருக்கும்ல, அதில் தான் நான் போட்டிடுவேன். கொஞ்சம் பொறுங்க. அரசியல் சம்பந்தமாக அடிக்கடி பவன் கல்யாண் இங்கே நம்ம தமிழகத்துக்கு வரைய இருந்துகிட்டே இருக்காரு. இதை பற்றி அவர்கிட்ட கேட்டப்போ எந்த ஒரு அரசியல் நோக்கம்லாம் இருந்தா நாடு நல்லது நடக்கணும், அதுக்காண்டி நான் என்னோட வருகை இருக்கு அப்படின்னு. இல்லை, அது ஒன்றும் இல்லை. அது இங்கே இருக்கிற தலைவர்கள் நம்ம போய் அங்கே பங்கேற்பதும் அவங்க இங்கே வந்து பங்கேற்பதும் இயல்பு தானே. அது தம்பி அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறாரு. அது அங்கே ஒரு மதிப்புமிக்க பொறுப்பில் இருக்கார், துணை முதல்வராக இருக்கிறாரு. இதில் ஆர்வமாக இருக்கிறாரு. இந்த ஆன்மீகம் வழிபாட்டு இதில் ஆர்வமாக இருக்கார். அதனால அவரை அழைச்சிருப்பாங்க. அதையெல்லாம் ஒரு இதாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இப்போ என்னை கூட முருகனை பற்றி பேச வாங்கன்னு சொன்னால் போய் பேசுவேன். திருமலை பேசுங்கன்னு சொன்னால் போய் பேசுவேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு போராட்டம் நடத்த சொல்லியிருந்தீங்க, ஆடு மாடுகளை வச்சு நடத்துறது முருக பக்தர் அதுக்கு இல்லை. ஆடு மாடுகளின் உரிமைக்காகத்தான். நீங்கள் ஆடு மாடு வளர்க்குறீங்க. மேய்க்கிறதுக்கு இடம் இருக்கா? இடம் இல்லை. அப்போ அதை யார் பெற்றுக் கொடுக்கணும்? ஆடு மாடு வந்து ஆவின் பால் விற்குதா உங்கள் அரசு? மாடு வச்சுருக்கா? எங்கேருந்து பால் வருது? யாராவது கேட்டீங்களா? ஆவின் பால் விற்கிறியா? எங்கன்னு கேட்டீங்களா? இல்லாமல் மாடே இல்லாமல் மாட்டுப்பால் எப்படி விற்கிறீங்க? கறி திங்கிரியில் எங்கேருந்து வருது உங்களுக்கு? ஆந்திராவிலேருந்து. பால் எங்கேருந்து வருது? ஆந்திராவிலேருந்து, ராஜஸ்தான்லேருந்து வருது கறி பால்லாம். ஏன் உனக்கு என்னாச்சு? ஆடு மாடுங்கிறது எங்கள் செல்வம், எங்களுடைய பண்பாடு. அது ஒரு தொழிலே அல்ல. வேளாண்மை செய்தல், ஆடு மாடு வளர்த்தல், இதெல்லாம் வந்து எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய வாழ்க்கை முறை. பனையேறுதல், தென்னை இதில் இருந்து இது பண்ணதெல்லாம் விவசாயத்தின் நீட்சி. கால்நடை தொடங்கணுமோ 2வது நிலத்தில் ஆடு மாடு மேய்க்க தொடங்கணும். முல்லை நிலத்தில் இப்போ வேட்டையாடி சாப்பிட்டோம் முதல் திணையில், குறிஞ்சியில். அப்புறம் வளர்த்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணோம். அன்னையிலேருந்து எங்கள் கூட இருக்குது. எங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று. இன்றைக்கும் எங்கள் வீடுகளில் குடும்ப படத்தில் காளை இருக்கா இல்லையா? குடும்ப அட்டையில் காளையை இணைச்சது இருக்கா இல்லையா? கருப்பன்ட்டு அவ்வளவு பந்தங்களோடு இணைஞ்சு நிற்கிறவன் நாங்கள். உலகத்தில் எத்தனையோ இனங்கள் இருக்குது, எத்தனையோ மக்கள், எவ்வளவோ மக்கள் கூடி வாழ்கிறாங்க. அறுவடைக்கு திருநாள் வச்ச இனம் இதுதான். ஆடு மாடுகளுக்கு பண்டிகை வச்ச இனமும் இதுதான். அப்போ எவ்வளவு நாங்கள் அந்த பின்னி பிணைஞ்சு வாழ்கிற அந்த வாழ்க்கை. அவனுக்கு இன்றைக்கி மேய்ச்சலுக்கு இடம் இருக்காங்கிறதானே கேள்வி. மேய்ச்சல் நில புறம்போக்குன்னு இருக்கா? மலை அடிவாரத்தில் நான் ஏன் ஆடு மாடு மேய்க்கக்கூடாது? எதுக்கு சட்டம் போடுற, தடுக்கிற? நீ மலையை வெட்டி விற்ப, குவாரின்னு போடுவ, மணலாக விற்ப. என் ஆடு மாடும் போய் அந்த புல்லு பூண்டை தின்ட்டு வந்துடக்கூடாதா? அழிஞ்சிரும், மலை அழிஞ்சிரும். அப்படி தானே? அதுக்கு தான் போடுறேன் மாநாடு. ஏன்னா இப்போ உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. அதே நான் பேசுகிற ஆற்றல் அது இருக்குது, அதுக்கு பேசுகிற திறனே இல்லை. அதுக்காக நான் ஒரு மகனாவது பேசணும்ல.
ஏன்னா பால் குடித்து வளர்ந்துருக்கேன்ல, அதுக்காக. என்னைக்கு சார்? 10ஆம் தேதி, ஜூலை 10. அதுக்கு இடம் பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன். மதுரையில் தான், இங்கே தான் பக்கத்தில். எந்த விராதனூர். பவன் கல்யாண் வந்து முத்துராமலிங்க தேவரை பற்றி சொல்லி உரைய ஆரம்பிச்சாங்க. மறுஉருவம் முத்துராமலிங்கம் உரைய ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம தாத்தா முத்துராமலிங்க தெய்வ திருமகன் யாருன்னு. அவர் வந்து உங்களுக்கு தெரியும், பெரிய முருக பக்தர். அவர் சொல்லப்போனால் ஒரு சித்தர் ஞானி போல் வாழ்ந்தார். அவர் திருமணம் செய்து கொள்ளலை. அவர் அறைக்குள்ளே போனீங்கன்னா அந்த தவம் செய்கிற, நான் கூட அதில் 10 நிமிஷம் உட்காந்துருந்துருக்கேன். இந்த வீட்டில் இருக்க அறையில் தவம் அப்படி கண் மூடி தியானம் பண்ணியிருக்கேன். அவர் இறந்ததுக்கு அந்த மயிலெல்லாம் வந்து கதறி அழுதது தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் அப்படி அவ்வளவு ஐக்கியமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அது மாதிரி தான் நம்ம ஐயா சாண்டா சின்னப்பத்தவரும் உங்களுக்கு தெரியும். அவங்க பேர் சொல்லி யாரையும் அழைக்க மாட்டார். வா முருகா, போ முருகா, உட்காருங்க முருகா, அப்படி தான் பேசுவார் அவர். அந்த மாதிரி முருகன் மேலே ஒரு அளவு கடந்த ஈடுபாட்டோடு ஐக்கியமாகி அவருடைய பக்தராக இருந்த ஒருவரில் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவரும் ஒருத்தர். அதனால அதை சொல்கிறதுல நமக்கு பெருமை தானே. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.